ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்தித்தது. ஸ்டாலின் தனது சொந்த கொளத்தூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டார். தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சி நிர்வாகிகள் உதயநிதியை சந்தித்து பேச ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதுகுறித்து திமுக நிர்வாகிகள் கூறியதாவது: கருணாநிதி காலத்தில் திமுக பல மோசமான தோல்விகளை சந்தித்துள்ளது. கருணாநிதி முதல்வராக இருந்தபோதும் தினமும் அறிவாலயத்தில் தொண்டர்களை சந்தித்தார். ஸ்டாலின் முதல்வரான பிறகு அறிவாலயம் வராததால் தொண்டர்களுடன் சுமூகமான உறவு ஏற்படவில்லை. தற்போது தேர்தல் தோல்விக்கு பின் ஸ்டாலின் தினமும் அறிவாலயம் செல்கிறார். ஆனால் அவரை சந்தித்து தோல்வி குறித்து பேசினால் தர்ம சங்கடமான சூழல் வரும் என்பதால் கழக உடன்பிறப்புகள் அறிவாலயம் செல்வதில்லை. தோல்வி குறித்து பேச முற்படும் நிர்வாகிகளிடம் தோல்விக்கான காரணம் கண்டறியும் குழு அமைத்துள்ளேன், இதுகுறித்து அவர்களிடம் பேசுங்கள் என ஸ்டாலின் சொல்வதாக தெரிகிறது. குமுறும் கட்சியினர் தற்போது மொத்தமாக ரூட்டை மாற்றியுள்ளனர். எப்படியும் இன்னும் சில வருடங்களில் உதயநிதி கட்சி தலைவராகி விடுவார். இனி ஸ்டாலினை சந்தித்து எந்த பயனும் இல்லை என்று நினைக்கும் நிர்வாகிகள் உதயநிதி மீது பாசமழை பொழிகின்றனர். உதயநிதி இல்லத்திற்கு சென்று அவருக்குதான் முதல் மரியாதை. அவரை சந்தித்த பிறகு நேரம் இருந்தால் மட்டுமே ஸ்டாலினை பார்க்க அனுமதி கேட்கின்றனர். ஏற்கனவே தேர்தலில் அடிமேல் அடி வாங்கிய ஸ்டாலினுக்கு கட்சி நிர்வாகிகளின் இந்த ஸ்மார்ட் மூவ் வருத்தமளிப்பதாக மூத்த நிர்வாகிகள் கூறினர்.